இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ப்ரீ எக்லாம்ஷியா அப்படின்னு பார்க்க போறோம். ப்ரீ எக்லாம்ஷியா அப்படின்னா என்னன்னா லைக் வந்து பிரெக்னெண்டா இருக்க விமென்ஸ்ல வந்து பிபி வந்து அதிகமா இருக்கும். லைக் வந்து யூஸ்வலா 20 வாரங்கள் கழிச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 140/90 அதாவது 140/90க்கு மேல இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ரீ எக்லாம்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நிறைய டைப் ஆஃப் ப்ரீ எக்லாம்ஷியாஸ் இருக்கு, அப்புறம் எக்லாம்ஷியா இருக்கு. ஆக்சுவலா அது எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோம், எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ப்ரீ எக்லாம்ஷியா சிவியர் டைப் இருக்கு, நான் சிவியர் டைப் இருக்கு. நான் சிவியர் டைப் வந்து கிரேட்டர் தென் 140/90 மட்டும் தான் பிபி இருக்கும். பட் சிவியர் டைப்னா கிரேட்டர் தென் 165/110 பிபி இருக்கும். ஓகேங்களா? இப்ப வந்து எக்லாம்ஷியால வந்து இந்த எல்லா ப்ரீ எக்லாம்ஷியாவோட சிம்டம்ஸ், இந்த பிபி எல்லாத்தோட சேர்த்து பிளஸ் அவங்களுக்கு சீஜர்ஸ் இருக்கும். சீஜர்ஸ் தான் என்னன்னா அவங்களுக்கு வந்து வலிப்பு எல்லாம் ஃபிக்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து கிளாசிபிகேஷன். அப்புறம் வந்து ப்ரீ எக்லாம்ஷியாஸோட அந்த ரீசனிங் இல்ல காசஸ்ன்னு பார்க்கும்போது லைக் டிஃப்ரெண்டா அதை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து கிரானிக் ஹைப்பர் டென்ஷன். கிரானிக் ஹைப்பர் டென்ஷன் அம்மாக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப காலமா வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடில இருந்தே பிபி இருக்கு அவங்களுக்கு அதிகமா, அதுதான் கிரானிக் ஹைப்பர் டென்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிரெக்னன்சியால அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்திருக்கு, அதாவது பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் சிண்ட்ரோம். ஹெல்ப் சிண்ட்ரோம்னா என்னன்னா ஹெச் ஃபார் ஹீமோலைசிஸ், ஆர்பிசிஸ் எல்லாமே உடஞ்சிரும். ELLனா என்னன்னா எலிவேட்டட் லிவர் என்சைம்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகும், லெஸ் தென் 1.1 lakh ஆர் லெஸ் தென் 1 lakh கீழே. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து ஹெல்த் சிண்ட்ரோம்ல நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன்ஸ் வந்து பிரெக்னென்ட் விமன்ல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சிம்டம்ஸ்னு பார்க்கும்போது இமிடியன்ட் சிம்டம் ஆஃப் ப்ரீ எக்லாம்ஷியான்னு ஒன்று இருக்கு. இமிடியன்ட் சிம்டம்ஸ்னா இதெல்லாம் இருந்தா லைக் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா பிரெக்னென்ட் விமனுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எபிகாஸ்டிக் பெயின், அதுக்கப்புறம் ஹெட் ஏக் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிளரிங் ஆஃப் விஷன், ஒழுங்கா பார்வை வந்து தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த லெஃப்ட் ஹைப்போகான்ட்ரிக் ரீஜன்ல பெயின் இருக்கும், ஏன்னா லிவர் மேல கவர் இருக்கக்கூடிய கேப்சூல் வந்து ஸ்டிச் ஆகிறதுனால பெயின் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து இருக்கும் இமிடியன்ட் சிம்டம்ஸ்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிபியும் இதோட சேர்த்து அதிகமா இருக்கும். அப்புறம் யூரின் அவுட்புட் வந்து கம்மியா இருக்கும், அவங்க யூரின் லைக் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து கலெக்ட் ஆகுறது வந்து கம்மியா இருக்கும். ஸோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல வந்து என்னென்ன காமனான சிம்டம்ஸ் இருக்கும், எப்படி பிரசன்ட் ஆவாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன பண்ணுவோம், அப்புறம் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம பேசலாம் அடுத்த வீடியோல. அவ்வளவுதான் இந்த வீடியோ. கைண்ட்லி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ என்ன போடணுங்கிறது பாருங்க. தென் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எல்லா ப்ரீவியஸ் வீடியோவும் போஸ்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.